இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. சாய் அபியங்கர் அவரோட லைனப்ஸு வரிசையாக இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து இப்போ திடீர்னு பார்த்தா சன் பிக்சர்ஸோட படம் வரைக்கும் போய்கிட்டே இருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கு மியூசிக் போடுற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. வந்த மூணு ஆல்பமும் இன்ன வரைக்கும் எல்லாரு காதுலையும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், ரிப்பீட் வழியில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு தான் அவர் வந்துட்டு வேறு இடங்களுக்கு கொண்டுட்டு போகுது. ஆனால் அது வந்துட்டு இந்த அல்லு அர்ஜுன் அட்லி அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு தான் நாம் பார்க்கணும். இந்த படங்களுடைய வாய்ப்பு வந்துட்டு என்ன காட்டுது அப்படின்னா, இவர் வந்துட்டு அடுத்த லீவுக்குள்ளே வராது. ஒருத்தர் டக்குன்னு வளர்கிறதுக்கு முன்னாடி எப்பா கம்மி பட்ஜெட்டில் இருக்கும்போதே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவீங்கப்பா, நாளைக்கு என்ன பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னா அதே அட்வான்ஸ் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கள யாரையும் நீங்கள் ராஜாவோடவோ ரஹ்மானோடவோ அனிருத்தோடவோ கம்பேர் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் சிறந்த இசையமைப்பாளர்கள். ஆனால் இவங்க சிறந்த இசையமைப்பாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க காலத்தை வென்ற இல்லை காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா நீங்கள் அப்படிலாம் இருக்கு. இவங்க பாடல் நிற்கும். இன்னைக்கு ரஹ்மான் தான் இந்திய சினிமாவினுடைய உச்சம். இந்திய சினிமாவில் வந்துட்டு இசை அப்படிங்கிறத வந்துட்டு உலக அரங்களை கொண்டுட்டு போனது ரஹ்மான் தான். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சாய் உள்ள வந்தாருங்கிறது தான் இங்கே பியூட்டி. இப்போ எங்கள் ஆளே இல்லைல்ல, உங்களுக்கு அந்த ஸ்டார்டமில் நம்ம கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு ஒரு பையன் வேணும்ல, ஒரு லீட் டேரக்டர் வேணும்ல, யார் இருக்கா? இப்போ அட்லி அல்லு அர்ஜுன் படமே இருக்குங்க. இதில் வந்துட்டு அவரை எந்த இடத்துலையுமே போடலை, சாய் அபியங்கர்னு போடலை. இது ஹாலிவுட் தரத்தில் இருக்க போகுது. இந்த படம் ஆஸ்கர் நோக்கி பயணிக்க போகுது. அப்போ அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பிராண்டில் ஒரு ஆள் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னுடைய கணிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் சினிமாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆசிரியர் வணக்கம். வணக்கம். நானும் மியூசிக் டைரக்டர் ஆயிடலாமான்னு பார்க்கேன். ஏதாவது தாளம் சொல்லுங்க. தாளம் படத்துல உள்ள பீஜல் தெரியும், இந்த மாதிரி. கண்டிப்பா காப்பிரைட் அடிக்க மாட்டாரோ. ஏன்னா அப்படிதான் இருக்கு. சாதாரணமாக ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சர்வே ஆகிறதே கஷ்டம். சின்ன வயசில் இவ்வளோ பெரிய லைனப்ஸ் வேற. இவரோட வளர்ச்சியை பார்க்கவும் உண்மையில பிரமிப்பாக இருக்குது. சாய் அபியங்கர் அவரோட லைனப்ஸு வரிசையாக இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து இப்போ திடீர்னு பார்த்தா சன் பிக்சர்ஸோட படம் வரைக்கும் போய்கிட்டே இருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கு மியூசிக் போடுற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. எப்படி இவரோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இல்லை, அது திறமை தான், அதில் டவுட்டே கிடையாது. வந்த மூணு ஆல்பமும் இன்ன வரைக்கும் எல்லாரு காதுலையும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், ரிப்பீட் வழியில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு தான் அவர் வந்துட்டு வேறு இடங்களுக்கு கொண்டுட்டு போகுது. ஆனால் அது வந்துட்டு இந்த அல்லு அர்ஜுன் அட்லி அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு தான் நாம் பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி அவரோட முதல் படம் வந்துட்டு பென்ஸ் இல்லையா, லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிற படம் வந்துட்டு அதுதான் அவருடைய முதல் படம். அந்த படமே வந்துட்டு ஒரு அழகான ஆரம்பம். ஆனால் அந்த படத்தினுடைய ஆரம்பத்தை தாண்டி ரொம்ப அழகாக இன்னொன்று பார்த்தது என்ன அப்படின்னா, ரஹ்மான் சார் மியூசிக் பண்ண வேண்டிய சூர்யா 45 அந்த படத்தை வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி இயக்குறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு படம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கடவுளை மையப்படுத்தி ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரஹ்மான் வந்து அப்படி ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னா அது என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ரஹ்மான் சார் வேற சில கமிட்மெண்ட்ஸ்னால வெளியேறாரு அப்படின்னும் போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சாய் உள்ள வந்தாருங்கிறது தான் இங்கே பியூட்டியே. நார்மலாக இப்போ ரஹ்மான் வெளியேறாருன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அனிருத் வருவார். அனிருத் வந்துட்டு இதை பண்ணுவார், அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு சம்பள ரீதியாகவும் சரி, அந்த ஒரு ரேஞ்ச், மார்க்கெட் வேல்யூ இதில் எல்லாமே வந்துட்டு ரஹ்மானுக்கு இணையாக நம்ம அனிருத்தை சொல்லலாம். ஒரு சில இடங்களில் வந்துட்டு அனிருத் வந்துட்டு ரஹ்மானை தாண்டியும் வளர்ந்துட்டாருங்கிறத வந்துட்டு நம்ம ஈஸியாகவே நம்பலாம். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு அந்த ரஹ்மானுடைய வெற்றிடத்தை யார் நிரப்ப போறா அப்படின்னு நம்ம ஆவலாக காத்துட்டு இருக்கும்போது அனிருத் வருவாருன்னு பார்க்கும்போது டக்குன்னு சாய் வராரு. அதுவே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யார் இந்த பையன், என்ன காரணம், எதுக்கு திடீர்னு வந்துட்டு ரஹ்மானுடைய இடத்த வந்துட்டு ஒரு மாத்துறாரு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த படத்துல அவர் எப்போ மாற்றி கொண்டு வந்தாங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பெரிய இயக்குநர்களுக்கும் ஒரு ஹோப் வந்துருச்சு, இந்த பையனை நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ ரஹ்மானோட ப்ரோக்ராமிஸ்டா இப்போ அவரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அனிருத்தோட ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து அவர் வெளியேறிட்டார் அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவர் வராது. அதுக்கு சூர்யா அப்ரூவல் கொடுத்துருக்கணும், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்ரூவல் கொடுத்துருக்கணும், இந்த இயக்குனர் விரும்பி இருக்கணும். ஏற்கனவே ரஹ்மான் வந்துட்டு 1-2 பாடல்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை அதனால டிஸ்கஷன் இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல, இப்படி வேணும்னு. அதை வந்துட்டு ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறான் அப்படின்னா
அப்போ அந்த பையனுக்கு ஸ்டஃப் இருந்தே ஆகணும். இல்லாமலாம் யாரும் ஒரு லக்கில் வந்துட்டு தூக்கி கொண்டு வந்து அல்வாலாம் வாயில் வைக்கவே மாட்டாங்க. அது உண்மையிலேயே நமக்கு தகுதி உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அவருக்கு அப்படி இருந்திருக்கு. அந்த ஒரு இருந்திருக்குங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் வரைக்கும் இவ்வளோ ஒரு உயரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சூர்யா 45 சொல்கிறப்போ ஏஆர் ரகுமான் சொல்கிறப்போ எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா ஏஆர் ரகுமான் சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் போடுறாரு அப்படின்னு. ஏஆர் ரகுமான் வெளியிட்டதுக்கப்புறம் சாய் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் ஏன் போட்டாங்க, இவர் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும், ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை, இவரோட மியூசிக் ஒரு 3 சாங் தான் கேட்டிருப்போம். இவர் மியூசிக் போட்டால் எந்த அளவுக்கு ஃபேனுக்கே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாகவே மாறிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ ஃபேன்ஸ் இது ஒரு கொஸ்டின் மார்க் தான் கிட்டத்தட்ட. சூர்யா படத்துக்கு பிஜிஎம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அனிருத் லெவலில் மியூசிக் போடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ரஹ்மானுடைய ஆரம்பத்தையும் நம்ம எடுத்துப்போமே. 92 வந்துட்டு இப்போ ரோஜா படத்துக்காக வந்துட்டு அவங்க மியூசிக் டைரக்டர்ஸை தேடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மாற்றம், ராஜா சார்லேருந்து வேற ஒருத்தவங்களை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஏற்படுது. அந்த இடத்துல பாலச்சந்திர சார் சொல்கிறாரு வேற யாரும் மாற்றலாம் அப்படின்னா, இப்போ மணிரத்னமுக்கும் அப்படி ஒரு தேவை இருக்குது. தேடுதலில் இறங்கும் போது இப்படி ஒரு பையன் இருக்காரு, ரஹ்மான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு ஜிங்கல்ஸ்லாம் வாசிக்கிறாரு, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ரெஃபரல் மூலிமா போய் பார்த்து ஒரு குட்டி ஸ்டூடியோவில் போய் உட்காந்து கேட்குறாரு. அந்த சவுண்டிங், அந்த டெம்போ, அந்த ஒரு பீட்டு, இதை வந்துட்டு மணி சார் கேட்டோடனே முடிவு பண்ணிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாலச்சந்திர சாரை வந்துட்டு இதே மாதிரியான ஒரு செட்டப்பில் கொண்டுட்டு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை கேட்க வைக்கிறாங்க. கேட்கும்போது ஒரு பாலச்சந்திரர் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் கேட்டதே இல்லையே, ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பு. இது எல்லாமே 1-2 பிட்டு தான், யாரும் ஒரு 10 பாட்டெல்லாம் போட்டு காட்டல. இதை பார்க்கும்போது 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க, இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நாம் வந்துட்டு ஒரு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு ரஹ்மான் தான் இந்திய சினிமாவினுடைய உச்சம். இந்திய சினிமாவில் வந்துட்டு இசை அப்படிங்கிறத வந்துட்டு உலக அரங்களை கொண்டுட்டு போனது ரஹ்மான் தான். பட் யாரையுமே நீங்கள் சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆஸ்கராக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். இன்னைக்கு வந்துட்டு ஹாலிவுட்டில் போய் வந்துட்டு ரஹ்மான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கும் தெரியுங்கிற அந்த ஒரு இடத்துல வந்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டுட்டு போய் வச்ச அந்த ஏஆர் ரஹ்மானுடைய மிக முக்கியமான டிசிஷன் எடுக்கப்பட்டது அப்படின்னா மணிரத்னம் அண்ட் பாலச்சந்தர். இவங்க 2 பேருடைய நாடு தான் அந்த தலை. ஆமாம் இவர் தான் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்துட்டு ரஹ்மானை வந்துட்டு இந்த உச்சத்தில் கொண்டுட்டு போய் வச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு மொமெண்ட் தான் சாய்க்கு நடந்திருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பென்ஸ் படத்துக்கே வந்துட்டு ஓகே இவர் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும்னு வைங்களேன். பட் பென்ஸை தாண்டி இவர் சூர்யா 45க்கு வரும்போது தான் எல்லாருடைய பிரிவும் உயருது. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும், சூர்யாவும் சரி, ஆர்ஜே பாலாஜியும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி போய் ஒரு சின்னதாக அவரோட ஸ்டூடியோவில் உட்காந்து கேட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டுக்கான ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்களேன். இதை தாண்டி இந்த படத்தினுடைய லைன் இது இப்படி ஒன்று இருக்கு, இந்த இடத்துக்கு இப்படி ஒரு டியூன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் ஒன்று கம்போஸ் பண்ணியிருப்பாரு, மிரண்டு போயிருப்பாங்க. மிரண்டு போனோம். ஏன்னா நான் திருப்பி இங்கே என்னன்னா ரஹ்மான் இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கணும். இங்கே லாஜிக்கே வந்துட்டு என்னன்னா இது ஒரு குறியீடாவே நம்ம பதிவு பண்ற மாதிரி இருக்கும். ரஹ்மானுக்கு அடுத்து யாருங்கிற மாதிரியான ஒரு நிலையில வந்துட்டு இப்போ அவருக்கு தெரியாதா, எல்லாரும் பேசுவாங்க, ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாதா, ரஹ்மான் இடத்துல இன்னொருத்தர் நம்ம கொண்டு வரோம்னா இப்போ யாரா இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அனிருத் ஒருத்தர் அப்போ அனிருத் கொண்டு வந்து வைக்கலாம்ல. அப்போ அப்படி கொண்டுட்டு வந்து வைக்காம அவர் இவரை கொண்டுட்டு வந்து வைக்கிறாருன்னா அப்போ இவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ அந்த ஸ்டஃப் இந்த சாய்ங்கிற அந்த பையனுக்கு இருந்தே ஆகணும். அது இருக்கிறதுனுடைய விளைவில் தான் ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவும் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷன் வந்துட்டு ரொம்ப சரிங்கிறது வந்துட்டு இப்போ அவர் சன் பிக்சர்ஸனுடைய படத்துக்கு ஒர்க் பண்ணுறாருங்கிறத வச்சே நமக்கு தெரியுது. ஆனால் அவரோட லைனப்ஸ் பார்க்குறப்போ படம் ஒன்றுமே ரிலீஸ் ஆகலை. எதுவுமே ஸ்டார்டிங் பென்ஸ்ல இருந்து அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் 4வது படம், அது இப்போ சன் பிக்சர்ஸ் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாதப்போ இவ்வளோ பெரிய லைனப்ஸ், இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ஸு எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, ஸ்ட்ரகிள் எப்படி அவர் இதெல்லாம் ஏற்றுப்பாருங்கிறது. அவருக்கு ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஏன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ ராஜா சார் சொல்கிற மாதிரி தான், இது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியலங்கிறது தான் யதார்த்தம். அது எல்லா இசையமைப்பாளர்களும் சொல்கிறதான்னு வைங்களேன். இப்போ எங்கேருந்து வருதுன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ரகிளும் கிடையாது. அது எங்கேருந்து வருதாதுன்னு தெரியாத மாதிரி அதுவாக வரும். வந்துட்டதுக்கப்புறம் அதை பர்ஃபெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி அசம்பிள் பண்ணி அதை யாருக்கு என்ன கொடுக்கணுமோ வாட் எவர் இட் இஸ் அதை பண்ணிட போகிறான்னு வைங்களேன். ஸோ இதில் ஸ்ட்ரகிளுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருத்தவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை படங்கள் வருதே, இவர் யாருங்கிற கேள்விதான் இங்கே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. பட் ஆனால் படம் தான் ரசிகர்களாக நாம பார்ப்போம் அவருடைய பொட்டன்ஷியலை. பட் ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவருடைய ஒர்க்கை பார்க்கறதுக்கான கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ரசிகன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க அதை கேட்டு பார்த்துருப்பாங்களா, இந்த பாட்டு நல்லா இருக்கு, ஓ இவருக்கு இந்த டேலண்ட் இருக்கு, இவரை வச்சு நம்ம படம் பண்ணலாம், இவர் பண்ணால் நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு ஈர்ப்பும் புரிதலும் வந்துட்டு அந்த டீமுக்கு இருக்கும் இல்லையா. அதனுடைய விளைவு தான் அவருக்கு டக்குன்னு பட வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போ குறிப்பாக வந்துட்டு இப்போ எஸ்டிஆர்னுடைய ஒரு 2 படம், இப்போ இது எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கூட இந்த படங்களுடைய வாய்ப்பு வந்துட்டு என்ன காட்டுது அப்படின்னா இவர் வந்துட்டு அடுத்த லீவுக்குள்ளே வராது. ஸோ எப்பவுமே ஒருத்தர் டக்குன்னு வளர்றதுக்கு முன்னாடி எப்பா கம்மி பட்ஜெட்டில் இருக்கும்போதே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வைங்கப்பா, நாளைக்கு
சாய்க்கு இன்னும் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னா அதே அட்வான்ஸ் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். இப்போ சாய் வந்துட்டு என்ன எவ்வளவு சம்பளம் வாங்கிடுவாரு? இப்போ அனிருத் வந்துட்டு 5 கோடி 10 கோடிங்கிறோம், ரஹ்மான் 10 கோடி 15 கோடின்னு பேசிட்டு இருக்கோம் போது சாயினுடைய முதல் படத்துக்கு என்ன சம்பளம் இருக்க போகுது? என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த சம்பளத்தோட வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த படம் அப்படின்னா அதுல படத்தினுடைய பட்ஜெட் குறையுதா? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாயாலையும் டக்குன்னு வந்துட்டு எனக்கு 5 கோடி கொடுங்க 10 கோடி கொடுங்கன்னு ஏற்ற முடியாது. அப்ப யார் யாரெல்லாம் உள்ள வராங்களோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாய் கிட்ட யார் யாரெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்றாங்களோ அவங்களாம் லக்கி. கம்மியான பட்ஜெட்ல ஒரு டேலண்டடான மியூசிக் டைரக்டர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஆனா சாயம் தெளிவாக தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் எந்த படமும் ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கிட்ட வரைக்கும் போதும். அட்லியோட படம் வந்துருச்சு, சன் பிக்சர்ஸோட படம் இருக்கு, போதும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பொருளாக வச்சுக்கோனா இதுக்கப்புறம் யார் வந்தாலும் என்ன சொல்லுவாருன்னா, சார் அடுத்த ஒரு 1 இயர் நான் ரொம்ப பிஸி, பெரிய படம் கிடைச்சிருச்சு, அதனுடைய வேலைகள் இருக்குன்னு சொல்லி அவர் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதையும் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உள்ள போகுது, சீப்பாக இருக்குது நம்ம புள்ள, டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. இனிமேல் அது வந்துட்டு மாட்டாது. மாட்டின வரைக்கும் மாட்டினது தான், இதுக்கப்புறம் மாட்டாது. மியூசிக் டைரக்டர்லேருந்து நீ ஹீரோவாக போகிறது கூட சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. அவர் இல்லை, வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். பட் பெரும்பாலும் வந்துட்டு மியூசிக் டைரக்டராக இருக்கவங்க ஹீரோவாக மாறினா அதோட வேல்யூ எல்லாம் பெருசாக இருக்காது. இப்போ விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ்லாம் வந்து இல்லை, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கள யாரையும் நீங்கள் ராஜாவோடவோ ரஹ்மானோடவோ அனிருத்தோடவோ கம்பேர் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் சிறந்த இசையமைப்பாளர்கள். ஆனா இவங்க சிறந்த இசையமைப்பாளர்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இவங்க காலத்தை வென்ற இல்ல காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா நீங்க அப்படிலாம் எடுத்து இவங்க பாடல் நிற்கும். இப்போ இவங்களோட எல்லா பாடல்களும் நிற்கும், நம்ம ரசிச்சு கேட்போம், அதெல்லாம் வேற. ஆனா டக்குன்னு நீங்க மியூசிக் டைரக்டர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எம்எஸ்சியை ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க, அப்புறம் ராஜா சார் சொல்லுவீங்க, ரஹ்மானை சொல்லுவீங்க, அனிருத்தை சொல்லுவீங்க. இதுதான் வந்துட்டு இதனுடைய ஒரு சைக்கிள், ஒரு ஸ்டைலு. அதாங்க, இவங்க எல்லாமே சூப்பரா போடுவாங்க. நீங்க டக்குன்னு சொல்லும் போது வந்துட்டு உங்களுக்கு பழைய பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இளையராஜா பாட்டு தான் சொல்லுவீங்க. டக்குன்னு வரும். பட் தேவாலாம் எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் டைரக்டர். ஆனா அந்த காலத்துல நம்ம யோசிக்கும் போது இவங்க ஒரு 3-4 பேர் தான் வருவாங்க இல்லையா? இப்படிப்பட்ட யாருமே திரையில தோன்றி ஒரு நடிகனாலாம் பெருசாலாம் எதுவும் இந்த வேலைகள் சேட்டைகள்லாம் பண்ணவே மாட்டாங்க. பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கிடுவாங்க, குறைஞ்சிரும். இப்ப ரஹ்மானும் வந்துட்டு ஒரு பாடல்கள்ல முன்னாடி வந்திருப்பாரு, ராஜா சார் வந்துட்டு ஒரு பாடல்கள்ல வந்து பாடியிருக்காரு, ரஹ்மான் சார் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வேற. ஹீரோவா இல்ல வந்துட்டு அந்த டைரக்டரா இப்படி ஒரு டெக்னிக்கலா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்கன்னா இருக்கிறதே இந்த ஒரு 100 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு 3-4 மியூசிக் டைரக்டர்ஸ் தான் அந்த ஒரு இடத்த நாம வச்சிருக்கிறது. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடம் அவங்களுக்கு போயிடும். அதனால அவங்க அப்படி வரமாட்டாங்க. சாய்க்கு அந்த இடத்துக்கு போகணுன்றதுதான் ஆசை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. ஹீரோவா இல்ல, இசையமைப்பாளர்ல வந்துட்டு எம்எஸ்வி, இளையராஜா, ரஹ்மான், அனிருத், அப்புறம் சாய் அபியங்கர் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டகரியில் அவர் சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியில தான் நாமளே சொல்லும் போது அவருக்கும் அந்த ஆசை இருக்கும், நாமளும் இந்த கேட்டகரியில தான் போய் நிற்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர் மாதிரி நாட்கள் வந்துட்டு நான் படத்தில் நடிக்கணும், சினிமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருவதற்கு சாத்தியமே இல்லை. அப்படி வராங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரியான தவறுலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணுவதற்கான சாத்தியமே இல்லை. அவருடைய மியூசிக்லாம் பார்க்கும்போது சரி, தமிழில் சூர்யாவுக்கு போட்டார், அப்புறம் விஜய் அஜித் மாதிரி ஸ்டார்ஸ் போடணும்னு அவரே சொல்லியிருக்காரு. விஜய் இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு, இப்போ அஜித் தான் இருக்காரு. ஸோ அவருடைய படங்களுக்கு மியூசிக் ஒரு ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு அஜித் வந்துட்டு என்ன எத்தனை படம் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு படம் வந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ முத்துன்னு ஒரு படம், அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்து ஒன்று இளையராஜா இல்லைன்னா தேவா, இவங்களுடைய காம்பினேஷனில் தான் அந்த படங்கள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் முத்துன்னு ஒரு படம் இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரோஜாக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு படம், ரஹ்மான் ஒரு சின்ன பையன் வரான், இந்த பையனுடைய மியூசிக் என்னவா இருக்கும்னு சொல்லி ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரஜினி சாருக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட், நாம ரஹ்மான் வந்துட்டு நம்ம படத்துக்கு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கணும். அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு சலசலப்பு, எல்லாருக்குமே ஒரு குழப்பம். அவர் வந்துட்டு ஒரு சின்ன பையன், ஆனால் அந்த சின்ன பையன் வந்துட்டு மெலோடியா ரொமான்டிக்காக மியூசிக் போட்டுடலாம். சூப்பர் ஸ்டார்னு என்ன பாட்டு போடுவீங்க? மாஸ் வேணும், அதில் இருக்கக்கூடிய ஒரு பிஜிஎம் வேணும், அதை எங்கேயோ கொண்டுட்டு போய் நிப்பாட்டுற மாதிரியான ஒரு கரிஸ்மேட்டிக் மியூசிக் வேணும். எப்படி இந்த சின்ன பையனால் போட முடியும் தான் எல்லாருமே கேட்டது. ஆனால் அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து முத்து படத்தினுடைய தயாரிப்பாளர் கவிதாலயா பாலச்சந்திர சார் அவர்கள், அவர் தான் வந்துட்டு ரஹ்மான் அறிமுகப்படுத்தினார் போது அவருக்கு தெரியும் இந்த பையனால் ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு உள்ளே கொண்டுட்டு வராங்க. முத்துனுடைய பாடல்கள் என்ன பண்ணுச்சுன்றது நமக்கு இன்னும் தெரியும்ல. இன்றளவும் வந்துட்டு நீங்கள் முத்து யோசிச்சிங்கன்னா ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அந்த பிஜிஎம் வந்துட்டு உங்கள் காதுலேருந்து எடுக்கவே முடியாது, அது வந்துட்டு உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ரஜினி சார் வந்துட்டு வேற ஒரு இடத்துல கொண்டுட்டு போன மாதிரியான ஒரு பிஜிஎம் இன்னமும் இருக்கும். அவ்வளவுதான், யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்கப்புறம் படையப்பான்னு ஒன்று பண்றாங்க, படையப்பானுடைய பிஜிஎம் வந்துட்டு இன்றளவும் வந்துட்டு நீங்க மறக்கவே முடியாது. அப்போ
அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஒரு டைம்ல ஒரு யங்ஸ்டர் கிடைக்கும் போது அவர் மேஜிக் பண்றாருல, அப்ப அஜித் படத்துக்கும் நிச்சயமா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இதே மாதிரியான ஒரு மேஜிக்கலான சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணுவதற்கான சாத்தியங்கள் உண்டு. இது எப்படி இவரோட மியூசிக்கை பார்க்கும்போது இல்லை மற்ற மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு மாதிரி ஜெலஸ் மூமெண்ட்டாக இருக்குமோ? இல்ல அது ஜெலஸுங்கிறது வந்துட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியினுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சில பேர் 6 அடி வளருவாங்க, ஒரு சில பேர் 5 அடி தான் வளருவாங்கன்னும் போது 5 அடி வளர்றவன் 6 அடியை பார்த்து புறாம விட முடியாது, 6 5 பார்த்து புறாம விட முடியாது. அவ்வளவுதான். அது என்னென்ன வளரணுமோ அவ்வளவுதான் வளரணும் வைங்களேன். இவருடைய வளர்ச்சி ரொம்ப வேகமா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவருடைய காலம். இந்த காலத்தில் வந்துட்டு இவரை வந்துட்டு அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. 3 ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஆல்பம் வந்துட்டு மக்களுக்கு ஈர்ப்பாகுது. கூட வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரஹ்மான் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணுறாரு, அனிருத் நிறைய படம் பண்ணுறாரு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று வேணும். சந்தோஷ் நாராயணன் இங்கே இல்லை, எந்நேரமா ஒரு ஆஸ்திரேலியாவில் இல்லை எங்கேயோ வெளிநாடுகளில் தான் இருந்து அவர் கம்போசிங் பண்ணுறாரு. அவர் சந்தோஷ் நாராயணன் இங்கே இல்லை. அப்போ இங்கே மியூசிக் டைரக்டருக்கான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. ஜிவி பிரகாஷ் இருக்காரு, அவர் வந்துட்டு செலக்டடாக சில படங்கள் பண்ணுறாரு, மீதி அவர் நடிக்க போயிடுறாரு. விஜய் ஆண்டனி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவர் படங்கள் மட்டும் தான் மியூசிக் போடுறாரு, ஆக்டர் மட்டும் தான். ஸோ இப்போ எங்கள் ஆளே இல்லைல்ல. உங்களுக்கு அந்த ஸ்டார்டம்ல நம்ம கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு ஒரு பையன் வேணும்ல, ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும்ல. யார் இருக்கா? இப்போ ரஹ்மான் கிட்ட டக்குன்னு போய் அப்ரோச் பண்ண முடியாது, ஏன்னா அவர் பிஸியாக இருப்பார், கான்சர்ட்ஸ் வேர்ல்டு டூர்னு சுற்றிட்டே இருப்பார், பிடிக்க முடியாது. அனிருத் வந்துட்டு பயங்கர பிஸி. அப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆள் வேணும். அந்த காலகட்டத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ரஹ்மானே உள்ளே வந்ததுக்கான காரணம் என்னங்க, ராஜா சார் வச்சு மெயின்டைன் பண்ண முடியலங்கிற மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டு கதறுது. ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, அவரு தான் பாட்டு கொடுத்தாலும் அவர் பாட்டு கொடுத்தா ஹிட் ஆகும். எத்தனை நாள் தான் கியூல நிற்கிறது, எத்தனை நாள் தான் காலில் வந்துகிட்டே இருக்குதையோ, ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற அந்த ஒரு தேடல் தான் எல்லா தயாரிப்பாளர்களும் இருந்தது. அதுலேருந்து வந்துட்டு கிளம்பி வந்தவர் தான் பாலச்சந்தர். சரி நான் ஒரு ஆளை கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வரும்போது தான் ரஹ்மானை கொண்டு வந்தாங்க. பிகாஸ் அங்கே வந்துட்டு ஒரு தேவை இருக்குது. இவரை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. என்னால் இவர்கிட்ட டியூன் வாங்க முடியல, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்காரு அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ யாரை கொண்டு வருது? புதுசாக அதே மாதிரி ஒரு பையனை கொண்டு வரும்போது அப்போ உண்மையிலேயே திறமையாக யாராவது ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மூலியமா, ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாவோ இல்லை அவங்களோட திறமை மூலியமாவோ ஒரு வாய்ப்பு ஒன்று வரும்ல, அந்த வாய்ப்பு அவங்க பயன்படுத்துவாங்கல்ல. அந்த வாய்ப்பு தான் எங்கேயோ கொண்டு போகும். அதுதான் ரஹ்மானுக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு சாய்க்கு நடந்திருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு இடம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த அட்லி படம் முதல் கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க பேசுனதை வச்சும் நான் ரிசர்ச் பண்ணதை வச்சும் பார்க்கும்போது நானே பேசுற அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. யாரு நீங்க போய் சாய்கிட்ட என்ன பண்ணுவீங்க? மியூசிக்கல் அசிஸ்டண்டா சேர்ந்து அவரை விட இல்லை, அவர் லெவலுக்கு ஓரளவுக்கு போயிட்டேன். அவர் லெவலுக்கு ஓரளவுக்கு, அது அவர் லெவலுக்கு ஓரளவுக்கு ஒரு 6 படம் கமிட் ஆயிட்டாருன்னா நம்ம ஒரு 2 படம் கமிட் ஆனா நல்லா இருக்கும்ல. சிறப்பு சிறப்பு. ஆனா அவர் 6 படம் கமிட் ஆனாருங்கிறது சிறப்பான விஷயம் தான். ஆனா இப்ப அட்லி அல்லு அர்ஜுன் படமே இருக்குங்க, இதுல வந்துட்டு அவரை எந்த இடத்துலையுமே போடல, சாய் அபியங்கர்னு போடல. ஆனா அவருடைய இன்ஸ்டா ஹேண்டல்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் தான் இந்த ப்ரொமோ மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அது நமக்கு நல்லா தெரியும். இந்த ப்ரொமோ மியூசிக்கினுடைய ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அது அவர் போட்டு கொடுத்தது. ஆனா ஃபுல் படத்துக்கும் அவர் தான் போட போறாராங்கிறதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் நமக்கு வரல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது ஹாலிவுட் தரத்தில் இருக்க போகுது. இந்த படம் ஆஸ்கர் நோக்கி பயணிக்க போகுது. அப்ப அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பிராண்டில் ஒரு ஆள் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னுடைய கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு இந்த ஒரிஜினல் ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு ரஹ்மான் மாதிரி யாராவது ஒரு ஆளை தான் வைப்பாங்க. பாடல்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு 2 பாட்டு 3 பாட்டு, இதுக்கு இந்த படத்துக்கு பெருசா ஒன்றும் இருக்காது, ஒரு 2 பாட்டு இருக்கும் 3 பாட்டு. இந்த பாடல்களுக்கு சாய் அபியங்கர் வந்துட்டு மியூசிக் டைரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முழுக்க வந்துட்டு சாய் அபியங்கரை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தினுடைய ஃபுல் மியூசிக் டைரக்டரா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். அது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா ரஹ்மான் கிட்ட வந்துட்டு இப்போ இது நீங்கள் தெலுங்கு படம் தமிழ் படமே மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், ரஹ்மான் கிட்ட போய் ஒரு டியூட் வாங்குறத விட ஒரு பேக்ரவுண்ட் வாங்குறது வந்துட்டு எக்ஸ்ட்ரானதாக இருக்கும். அவருடைய தேவை வந்துட்டு அங்கே தான் இருக்கும். எந்திரன் படத்துலேயே பாருங்க, பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல வந்துட்டு ரஜினி சார் மேலே ட்ரெயின் மேலே ஓடும் போது அவர் போடுற பிஜிஎம்ல இன்னமும் நீங்கள் கண்ணை போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேற உலகத்தில் இருப்பீங்க. அப்போ அப்படி ஒரு ஆள் தான் இங்கே வேணும். ஒரு சிம்பனியை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்துட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் பயன்படுத்தணும், அதை எப்படி கொண்டுட்டு போனால் வந்துட்டு மக்களுக்கு ஈர்ப்பாக இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமை புதுமை டெக்னிக்கல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆள் பண்ணும் இல்லையா, அதை உலக அரங்கம் கொண்டுட்டு போகணும் இல்லையா. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரஹ்மானை பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சாங்ஸுக்கு மட்டும் சாய் அபியங்கர், அப்புறம் இந்த ப்ரொமோஷனல் வீடியோஸ், இதுக்காக சாய் அபியங்கரை பயன்படுத்தலாம் என்னுடைய கணிப்பு. இல்லை ரஹ்மான் இல்லை அப்படின்னா மேபி அனிருத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் இன்வால்வ் ஆகலாம், ஏன்னா ஜவான்ல ஆல்ரெடி இன்வால்வ் ஆனதுனால. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலக அரங்களை கொண்டுட்டு போனோம் அப்படின்னும் போது சாய் அபியங்கரை வந்துட்டு பாடல்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு
இல்லை வந்துட்டு ப்ரொமோஷனல் வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டு குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வேற ஒரு ஆளை கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரஹ்மானா இருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு. ரஹ்மான்ல நான் அனிருத் இருக்கலாம், ஆனால் ரஹ்மானா இருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு. ஏன்னா ரஹ்மான் அப்படின்னும் போது அந்த உலக அரங்கில் ஈஸியாக அவங்க படத்தை வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். ஆஸ்கர் வாங்கினவர் ரஹ்மான் மியூசிக் அப்படின்னும் போது அந்த படம் வந்துட்டு அந்த அரங்கில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும். ஏன்னா ஆல்ரெடி ரஹ்மானை வச்சு 2 மலையாள படம் எடுத்திருக்காங்க. கோட் லைஃபாக இருக்கட்டும், மலையம் கொஞ்சம் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஆஸ்கரை நோக்கிய படம். நம்ம படம் ஆஸ்கருக்கு போகணும்னு அதுக்கு ரஹ்மானுடைய பேர் தேவைப்படுதுன்னா அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக வச்சிருப்பாங்க. 2 படமும் ஆஸ்கர் அடிக்கலன்னு வைங்களேன், அது ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு இவரோட பேர் யூஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வேலை இந்த படத்துலையும் பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ரஹ்மானுடைய மியூசிக்கை பயன்படுத்தலாம், அவரோட ஒர்க்கை பயன்படுத்தலாம். பாடல்களுக்கு சாய் அபியங்கரை பயன்படுத்த கண்டிப்பா. ரஹ்மான்றப்போ பொன்னியின் செல்வன் ஞாபகம் வருது. இந்த மியூசிக் எல்லாத்துக்குமே நிறைய இடத்துல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவர் வாசி காட்டினதா சொன்னாங்க. ஸோ அதனால இதுக்குமே ரஹ்மான் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா அது வந்துட்டு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல இல்லையா? அந்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான ஒரு வேலையை ரஹ்மான் கிட்ட வாங்கலாம். ஏன்னா இன்றளவும் தக் லைஃப்ல குட்டியா ஒரு டீசர் மாதிரி விட்டாங்க. அதுல ரஹ்மானுடைய மியூசிக் அந்த டோன் வந்துட்டு உங்களை மெஸ்மரைஸ் பண்ணும். விண்வெளி நாயகான்ட்டு அதே தான். ஸோ அந்த சவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ரஹ்மான் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, சவுண்டிங் அந்த சவுண்டிங்கை வந்துட்டு புது யுகமா புதுசா காட்டுறதுக்கான ஒரு வேலையை வந்துட்டு ரஹ்மானை தாண்டி வேறு யாரும் பண்ண முடியாது இன்றளவில். ஸோ அப்படின்னும் போது வந்து இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரஹ்மான் கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு பண்ணுவாரா அப்படின்னா அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. மெர்சல்ல ஒரு எஸ்.ஜே. சூர்யா ஒரு சொல்லியிருப்பார், மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஏஆர் ரஹ்மான் அனிருத்துன்னு கேட்டுக்கிட்டு இருந்த பாடல்கள்லாம் இதுக்கப்புறம் சாய் அபியங்கர்னு கேட்க போறீங்க. அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆக மொத்தம் நீங்கள் சாய் அபியங்கரோட வேலை பார்க்கணும். அது மாதிரி தான் இருக்கு அவருடைய வளர்ச்சி. பூரிப்பா ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. இவ்வளோ ஒரு க்ரோத்து. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். தேங்க்யூ.